வணக்கம் நண்பர்களே, ஆலய தீப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேர் டி கிருஷ்ணசங்கருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வாஸ்து நிபுணராக 12 ஆண்டுகளாக என்னுடைய அனுபவங்களும் நாம் கற்றதும் அனைத்தும் ஒருங்கிணைத்து பல்வேறு வீட்டினுடைய கட்டமைப்பை சரி செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி கொடுத்துருக்கேங்க. இந்த வாஸ்துல பார்த்தீங்கன்னாக்க நம்ம குடும்பங்கள் எல்லாமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை நீக்கி கொடுக்கறது தான் என்னுடைய வேலையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சேனலும் ரொம்ப அருமையான சேனல். நமக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனை ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகளை இவங்க போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும், உதவிகரங்களும் உங்களால் கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு மலையை தூக்கி வைக்கிற மாதிரி நிலைகள் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சும்மா சொல்லலைங்க. ஏன்னா நிறையா பொண்ணை பார்த்து பையனை பிடிக்கல, பொண்ணை பிடிக்கல, அது பிடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே குழப்பங்கள் வருது, சண்டைகள் வருது, சச்சரவுகள் வருது. இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வாதம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீடு கட்டணுங்கிறது எல்லாத்தினுடைய எண்ணங்கள். ஆனால் நிறையா பேர்த்தினுடைய எண்ணங்கள் வெறும் வாயில் மட்டுமே நின்றுட்டுருக்கு. அதை தாண்டி போக முடியல. அதுக்கான காரணங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு ஏன் நடக்கலை, எதனால் எந்த இடத்துல தப்பு நடக்குங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நமது வீட்டினுடைய கட்டமைப்பில் வடகிழக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன தப்பு நடக்குது, என்ன சரியாக நடக்குங்கிறது நம்மளால் கண்டிப்பாக யூகிக்க முடியும். நமது வீட்டினுடைய வடகிழக்கு சரியாக அமையலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியறது இல்லை. அது வீட்டில் இருக்கும் ஆண்மார்களாக இருந்தாலும் சரி, பெண்மார்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அதனால தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்மளால் போக முடியறதில்லை. அதே மாதிரி நமது வீடு ஆண் வீடா பெண் வீடா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய தொழிலையும் அமைக்கணும். அதுக்கு தகுந்தமான தொழில் அமைக்கும்போது உங்களுடைய தொழில் நல்ல நிவர்த்தியாகி மேலும் வளரும். அப்போது தொழிலுக்கும் வாஸ்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வீடு வேறு, தொழில் வேறு. வீடும் தொழிலும் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுவாங்க, அது ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்களால எந்த இடத்துலையும் நகர முடியாது. நீங்கள் வருமானம் பண்ணுறது, நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர்த்த பார்க்கலாம், நிறைய பெரிய தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறவங்க, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு அவங்க கோடீஸ்வரனாக பணக்காரனமாக அவங்க வாழலை. அவங்களுடைய அமைப்பு மட்டும் சரியாக அமைஞ்சது. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களை அறியாமல் அவங்க எதிர்பார்த்ததை விட பன்மடமாக பெருகிவிட்டது. இதுதான் உண்மையான நிவர்த்தனம். அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய ஆட்கள் பெரிய ஆர்டர் கிடைக்குது, அவங்களால எடுத்து பண்ண முடியுது. அப்போ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா, உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சிங்கனாக்க உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க.
இதில் வந்து என்ன பண்ணணுனாக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டினுடைய வடகிழக்க சரியாக அமைங்க. வடகிழக்கு சரியாக அமைக்கிறனாக்க அப்படி என்ன தான் பண்ணணும் அப்படின்னாக்க வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சுத்தமாக வைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் முக்கியமாக சொல்கிறது வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதியில் முக்கியமாக மூளை. இப்போ அதே மாதிரி ஒரு விபத்துகள் ஏற்படுறது, கை கால்கள் அடிபடுறது, உடம்புல அடிபடுது, கண்ணில் அடிபடுது, தலையில் அடிபடுது, இது எல்லாத்துக்குமே எந்த இடத்துல நம்ம வீட்டில் தவறு இருக்கோ அதே இடத்துல தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட இந்த ரோடு சம்மந்தப்பட்டதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது, தப்பு நடக்கிறது. நம்ம நோய்கள் சம்மந்தப்பட்டது எதனால் வருதுன்னே நமக்கு தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து யாருனாலையுமே எந்த வயசில் வருதுன்னே நமக்கு தெரியறதில்ல. இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எதனால் வருதுன்னு யாருக்காவது தெரியுதுங்களா? நம்மளுடைய இரத்த குழாய் நாளங்கள் அடைச்சி போகிறதுனால தான் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னே ஒன்று வருது. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னாவே நமது கிழக்கு பக்கம் மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அந்த இடத்துல வந்து அடைக்கப்பட்டு இருக்குது. கிழக்கு பக்கமும் வடமேற்கும் சரியாக அமைக்க முடியாதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதே ஒன்று வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு இணக்கங்கள் ஏற்படலை. எதனால் ஏற்படலைன்னு நீங்கள் வந்து என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கணவன் சரியாக இருந்தால் மனைவி சரியாக இல்லை, மனைவி சரியாக இருந்தால் கணவன் சரியாக இல்லை. அதாவது தவறுதலான நடக்கிறது. தவறுதலானா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக யூகிக்க முடியல. அதாவது வந்து கணவன் மனைவி சேர வேண்டிய இடத்துல வேற ஒரு வழி தவறி போகிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துறது, இணக்கங்கள் ஏற்படுத்துறது, இது எல்லாமே நமது வீட்டினுடைய கட்டமைப்பு தான் ஏற்படுத்துதுங்க. ஒரு வேளை வந்து வழி தவறி போனாலும் உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சிட்டிங்கனாக்க அந்த தவறுதல்கள் தவிர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் நீங்கும். ஏன் இதை வந்து இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறுதல்கள், ஏன்னா அவங்க தெரிஞ்சு பண்ணுறது இல்லைங்க, அந்த வீடு தான் வந்து அவங்கள வந்து அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால தான் வந்து அவங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே ஏற்படுத்துது. அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் கிடைச்சிது அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த தப்பு செய்யணும்னு அவங்களுக்கு தோன்றதில்லை. அந்த தப்பு நம்ம வீட்லேயே தான் இருக்குது. அந்த தப்பை நம்மளே சரி செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தவறுதலிருந்து மீண்டும் அவங்க வெளில வந்துடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து ஒரு இந்த புகைப்பழக்கங்கள், அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வந்து இருக்காங்க. அது தப்பே கிடையாதுங்க. பட் என்னென்னா அது வந்து ஒரு அளவுக்கு மீறி இன்றைக்கி வந்து படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து ஏகப்பட்டது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலையை வந்து காலையில் வந்து போனாக்க அது அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிடணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே வந்து அவங்க போயிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு தாங்க. வடமேற்குனாக்க நம்ம வந்து வாயு மூலைன்னு சொல்லுவோம். அந்த வாயு மூலை வந்து சரியாக அமையாதனால தான் இந்த தீய பழக்கக்குள்ள உள்ளே போயிட்டு அவங்களால வந்து வெளியில் வர முடியாமல் ஏகப்பட்ட குடும்பங்கள் சின்னாபின்னமாகி போகுதுங்க. ஏன்னா இந்த குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டினுடைய வடமேற்கு மூலை சரியாக அமையாததுனால தான் இந்த பழக்கத்துக்குள்ளே அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த வடமேற்கு மூலையை சரி செஞ்சுட்டாக்க அந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாமான்னு உங்களுக்கு கேள்வி எழும். நிதர்சனமான உண்மை, ஏகப்பட்ட பேர்த்தினுடைய நிலையை மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து தயக்கம் வேண்டாம். உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு மூலையை சரியாக அமைங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தடம் மாறி போவதையும் தவிர்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பங்காளிக்குள்ள பிரச்சனை, எல்லாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டினுடைய தென்கிழக்கு மூலையை சரி செஞ்சீங்க அப்படின்னாக்க அப்படி அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
வாஸ்து பற்றின கேள்விகளோ வாழ்வியல் சம்பந்தமான குழப்பங்களோ இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.